டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின் தான் இது. இதை தான் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கையால் அப்படிங்கிறவங்க 5 டசன் முட்டையை வாங்குறாங்க. அதில் 45 முட்டை வந்து நல்ல முட்டையாக இருக்குது. மிச்சம் கெட்டு போன முட்டை இருக்கும்ல, அதுக்கான சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எத்தனை டசன் வாங்குறாங்க அப்படின்னா 5 டசன் வாங்குறாங்க. ஒரு டசனுக்கு 12 அப்படிங்கிறது அர்த்தமாக 12 முட்டை இருந்திருக்கும். அப்போ 5 × 12 அப்படிங்கிறது தான் அவங்க மொத்தம் வாங்கின முட்டை. அதாவது 60 முட்டை அவங்க வந்துட்டு மொத்தமாக வாங்கியிருக்காங்க. இதில் 45 முட்டை வந்து நல்ல முட்டையாக இருந்திருக்கு. அண்ட் கெட்டுப்போன முட்டை அப்படின்னு சொல்லி போனால் இந்த ரெண்டையும் கழிச்சா எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? அதாவது 60ல் இருந்து 45 கழிச்சேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னென்னா கெட்டுப்போன முட்டையாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 15. ஆனால் நம்மளுக்கு எத்தனை முட்டை கெட்டு போயிடுச்சுன்னு கேட்கல, அதோடைய சதவீதத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எத்தனை முட்டையில் 15 முட்டை கெட்டு போயிருக்கு அப்படின்னா 60 முட்டையில் 15 முட்டை கெட்டு போயிருக்கு. இதை பர்சன்டேஜாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால × 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம். இப்போது 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 3வது வாய்ப்பாட்டில் இது போகும். 5 3 15, 2 3 6. அடுத்தது 2வது வாய்ப்பாட்டில் 2, இங்கே 5 2 10. இப்போது 5 × 5 இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 25. அதாவது 25% ஆஃப் எக்ஸ் தான் என்னவாக இருக்குது அப்படின்னா ரோட்டன் எக்ஸ், அதாவது கெட்டுப்போன முட்டையாக இருக்குது.